அனைவருக்கும் காலை வணக்கம். தொண்டைக்கட்டு கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு இருக்குது. ரஷ்ய சிறுகதை எழுத்தாளர் ஆண்டன் பாவ்லோவிச் செக்கோவ் ஜனவரி 29 வேலைக்கிழமை பிறந்திருக்கிறார். உலக புகழ்பெற்ற ரஷ்ய சிறுகதை எழுத்தாளரும் நாடக ஆசிரியருமான ஆண்டன் பாவ்லோவிச் செக்கோவ் பிறந்த தினம் இன்று. ரஷ்யாவின் டகான்ராக் என்ற ஊரில் 1860 பிறந்தார். அம்மா தனது 6 குழந்தைகளுக்கும் நிறைய கதைகள் கூறுவது வழக்கம். மளிகை வியாபாரத்தில் நஷ்டம் அடைந்ததால் குடும்பத்துடன் அப்பா மாஸ்கோ சென்றார். செக்கோவ் மட்டும் சொந்த ஊரிலேயே பள்ளி படிப்பை தொடர்ந்தார். பள்ளியில் படித்த போதே நூற்றுக்கணக்கான நகைச்சுவை சித்திரக்கதைகளை புனைப்பேரில் உள்ளூர் பத்திரிகையில் எழுதி வந்தார். அந்த வருமானம் பொருளாதார ரீதியில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த தன் குடும்பத்துக்கு பெரும் ஆதரவாக இருந்தது. 1879 நிதி உதவி கிடைத்ததால் மருத்துவம் பயின்றார். மருத்துவராக பணியாற்றிக் கொண்டே சிறுகதைகள் எழுத தொடங்கினார். இவரது கதைகள் மாஸ்கோ, பீட்டர்ஸ்பர்க் பத்திரிகைகளில் வெளிவந்தன. 5 ஆண்டுகளுக்குள் 400க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் எழுதினார். ஒரு கட்டத்தில் மருத்துவ தொழிலை விட்டுவிட்டு முழுநேர எழுத்தாளர் ஆகிவிட்டார். 44 ஆண்டு கால வாழ்க்கையில் 24 ஆண்டுகள் எழுதிக் கொண்டே இருந்தார். இவரது படைப்புகள் தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நாடகங்களும் எழுதியிருக்கிறார். இவரது முதல் நாடகம் தி சீகல் படுதோல்வி அடைந்தது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு புகழ்பெற்ற நாடக இயக்குனர் ஸ்தனிஸ்லாவ்ஸ்கி தனது மாஸ்கோ ஆர்ட் தியேட்டர் மூலம் இவரது நாடகம் மீண்டும் மேடையில் அரங்கேறி வெற்றி பெற்றது. அவருடன் நட்பு ஏற்பட்ட பிறகு செக்கோவ் மேலும் 3 நாடகங்கள் எழுதினார். அனைத்தும் வெற்றி பெற்றன. பணமும் புகழும் குவிந்த நேரத்தில் காசநோய் தாக்கியது. ஆனாலும் தங்குதடையின்றி எழுதி வந்தார். வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் எதிர்கொண்டாலும் அவை எதையும் தன் எழுத்துக்களில் அவர் கொண்டு வந்ததே இல்லை. லியோ டால்ஸ்டாய், மாக்சிம் கார்கி ஆகியோர் இவரது நண்பர்கள். தன் எழுத்துக்களில் சீர்திருத்த கருத்துக்களையோ தர்ம நெறிகளையோ உபதேசம் செய்ததில்லை. திறமையோடு எதிலும் ஒரு அளவோடும் அழகோடும் செயல்பட வேண்டும், நல்ல மனிதனாக இருக்க வேண்டும் என்பதே இவரது வாழ்க்கை தத்துவம். போலித்தனத்தை வெறுத்தவர். வாழ்க்கையை மிக நுட்பமான விஷயங்களை எளிமையாக எழுதியவர். இவரது படைப்புகள் அதிக வார்த்தைகளில் இல்லாமல் மிகவும் சுருக்கமாகவும் நகைச்சுவையோடும் இருக்கும். இலக்கிய உத்தியிலும் வடிவமைப்பிலும் செக்கோவை மிஞ்சக்கூடியவர்கள் யாருமே இல்லை என்று ஷேக்ஸ்பியர் இவருக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறார். வார்டு நம்பர் 6 மற்றும் தி லேடி வித் தி டாக் உள்ளிட்ட 568 சிறுகதைகளும் நாடகங்களும் எழுதியிருக்கிறார். இவரது நாட்குறிப்புகளும் கடிதங்களும் தனித்தொகுதிகளாகவே வெளியாகியுள்ளன. நவீன சிறுகதை மன்னராகவும் 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பகால முன்னணி நாடக ஆசிரியராகவும் போற்றப்பட்ட இவர் 1904ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி 44வது வயதில் காலமானார். ஜனவரி 29 ரஷ்ய சிறுகதை எழுத்தாளர் ஆண்டன் பாவ்லோவிச் செக்கோவ் உலக புகழ்பெற்ற ரஷ்ய சிறுகதை எழுத்தாளர். 1860 19ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் பிறந்திருக்கிறார். மருத்துவம் படிச்சிருக்கிறாரு. இருந்தாலும் எழுத்தாளராக அறியப்படுறாரு. நிதி உதவி வச்சுதான் மருத்துவம் படிச்சிருக்கிறார். பல பேர் பிச்சை எடுத்து காசு வாங்கி மத்தவங்கிட்ட உதவி வாங்கிதான் படிச்சிருக்காங்க. அதனால
காசு வாங்கி கடன் வாங்கி படிக்கிறது இந்த மாதிரிலாம் தப்பு கிடையாது. உங்களுடைய தாய் தகப்பன் படிக்க வைக்க விட்டா பிச்சை எடுத்தாவது படிங்க. நான்லாம் கிட்டத்தட்ட இப்போ 3 மாஸ்டர் டிகிரி, ஏகப்பட்ட சர்டிபிகேட் கோர்ஸ், டிப்ளமோ கோர்ஸ் 2-3, பிஜி டிப்ளமோ 2-3, பிஹெச்டிக்கு வேற பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் சில கோர்ஸ் படிக்கலாம்னு பிளான் இருக்கு. அதனால தொடர்ந்து படிங்க, பிச்சை எடுத்தாவது படிங்க. நன்றி.